டாக்டர் லீ எப்போதும் தனது நோயாளிகளுக்கு அர்ப்பணிப்புடன் இருந்தார், ஆனால் ஒரு வழக்கு அவரை மையமாக உலுக்கியது. சோஃபி என்ற இளம் பெண் மர்மமான நோயால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். டாக்டர் லீயின் சிறந்த முயற்சிகள் இருந்தபோதிலும் சோஃபியின் நிலை மோசமடைந்தது. நாட்கள் செல்லச் செல்ல டாக்டர் லீ சோஃபியின் நோய்க்கான காரணத்தை வெளிக்கொணர்வதில் அதிக ஆர்வம் காட்டினார். மேலும் அவர் மருத்துவமனையைச் சுற்றி விசித்திரமான நிகழ்வுகளை கவனிக்கத் தொடங்கினார். உபகரணங்கள் காணாமல் போகும் மற்றும் நோயாளிகள் நிழலில் பதுங்கியிருக்கும் உருவத்தை பார்ப்பதாக புகார் கூறுவார்கள். டாக்டர் லீயின் விசாரணை அவரது சக ஊழியர்களில் ஒருவரான டாக்டர் ஸ்மித் தனது முயற்சிகளை நாசப்படுத்தியதாக சந்தேகிக்க வழிவகுத்தது. டாக்டர் ஸ்மித் சில நோயாளிகளிடம் ரகசிய பரிசோதனைகள் செய்து கொண்டிருப்பதை அவள் கண்டுபிடித்தாள். மேலும் சோஃபி அவனுடைய சோதனைப் பாடங்களில் ஒருவராக இருந்ததை அவள் உணர்ந்தாள். டாக்டர் லீ டாக்டர் ஸ்மித் மீது மட்டுமல்ல, மருத்துவமனை நிர்வாகத்தின் மீதும் ஆழ்ந்த துரோக உணர்வை உணர்ந்தார். இது ஊழலை மறைப்பது போல் தோன்றியது. அவள் டாக்டர் ஸ்மித்தை எதிர்கொள்ள முடிவு செய்தாள். ஆனால் அவள் அவரது அலுவலகத்தை நெருங்கியதும் உள்ளே இருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. அவள் மெதுவாக கதவைத் திறந்தாள். அவள் பார்த்தது அவளுடைய இரத்தத்தை குளிர்வித்தது. டாக்டர் ஸ்மித் ஒரு நோயாளியின் படுக்கைக்கு மேல் நின்று கொண்டிருந்தார். அவரது முகத்தில் ஒரு பாவச் சிரிப்பு பரவியது. பின்னர் டாக்டர் லீ நோயாளியின் படுக்கையில் இருந்து அவளது முகத்தை திரும்பி பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டார். அவளுடைய கண்கள் நிரந்தர அலறலில் உறைந்தன.